ஓம் ஈஸ்வரா, குருதேவா, கருணை ஸ்வரூபா அனைவரையும் வரவேற்கின்றேன். எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சரி, உள்ள போகலாம். ஓம் ஈஸ்வரா, குருதேவா. அன்பு தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, சான்றோர்களே, தவசிகளே, ஞானிகளே, தியானவழி அன்பர்களே, உலக மக்களே, அனைவரையும் மனம் மொழி மெய்யால் வணங்கி மகிழ்கின்றேன். இப்பொழுது சிவசக்தி தத்துவமாக 3வது பதிவாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதில் முதல்ல நம்ம குருவை வணங்கிட்டு உள்ள போயிடலாம். அவங்க சக்தியை எடுத்துக்கிட்டு உள்ள போயிடலாம். மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகளின் அருள் ஆசியும் அருள் சக்தியும் நாம் அனைவரும் பெறுவோம். மெய்ப்பொருள் காண்போம், மெய்ப்பொருளை அடைவோம். இப்போ சிவாலயங்களில் சைவ சித்தாந்தத்தினுடைய தன்மைகளில் பசுபதி பாசம், பசுபதி பாசம், அதாவது பசுங்கிறது இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆன்மாவை ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா? அதான் பசு பதி. பதி என்றால் ஆண், சிவசக்தி, பாசம் அப்படின்னா அதனுடைய நிலைகளில் இரண்டும் சிவம்னு ஒன்று இருந்ததுன்னா அதில் அந்த சக்தி இருக்கும். சிவன் இல்லையல் சக்தி இல்லை, சக்தி இல்லையல் சிவம் இல்லை சொல்லுவாங்களே. சிவம் இல்லையல் சக்தி இல்லை, சக்தி இல்லையல் சிவம் இல்லை. ஆக சிவசக்தியாக இருந்து நம்மை இயங்கிக் நமது உயிர் நம்மை இயக்கிக் கொண்டிருக்கின்றது, இந்த உடலை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஒரு புழுவாக பிறந்தோம். உயிர் விண்ணிலிருந்து வந்தது. ஒரு தாவர இனத்தில் விழுந்து ஒரு கண்ணில்லாத புழுவாக இருந்தது. பறவையாக, பசுவாக, மானாக, மாடாக, புலியாக, இப்படி பல்வேறு பறவையாக, இப்படி பல்வேறு நிலைகளில் பரிணாமங்கள் பெற்று பல லட்சம் கோடி உடல்களெல்லாம் கடந்து இன்று மனிதனாக பிறந்திருக்கின்றோம். இந்த மனித உடலை நாம் ஞானிகள் எப்படி சொல்றாங்க? சிவம் அப்படிங்கிறாங்க. இந்த உடலை விட்டு உயிர் பிரிஞ்சதுன்னா சவம். நாம் ஏற்கனவே பார்த்தது தான், அப்படியே கொண்டு வரோம். ஏன்னு கேட்டால் நினைவுபடுத்திக்கிட்டே வரேன். இப்போ கோயிலுக்கு போனோம்னா பிரதோஷ காலங்களில் சாயந்தரம் 4:30லேருந்து 6:30 மணி வரைக்கும் என்ன செய்வாங்க? அதுக்கு அபிஷேக ஆராதனையும் பண்ணியிருப்பாங்க. நல்லா வயசானவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த அளவுக்கு பிரதோஷம்லாம் அப்போ எல்லாம் கொண்டாடினதா எனக்கு தெரியல. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். இப்போ இடைக்காலத்தில் தான் ரொம்ப அதீதமாக வளர்ந்துருக்கு பிரதோஷ நிலைகள். ஆனால் உண்மையிலே பிரதோஷ வழிபாடுங்கிறது காலை வேளை. தோஷம் பிரதோஷம், சளி பிடிச்சிட்டு தோஷம் முடிச்சிட்டு தோஷம் ஆயிடுச்சு. அப்போ தோஷத்தை விரட்டணும். அப்போ என்ன செய்யணும்? பிரதோஷம். அப்போ என்ன செய்யணும்? நந்தி காதில் சொல்லுவாங்க போய். இப்போ சிவலிங்கம் அப்படிங்கிற உள்ள இந்த பூமியை பரமசிவமாகவும், இதை இந்த காற்று மண்டலத்தை நந்தியாகவும் பரமாத்மாவாகவும் வச்சு நாம் அந்த காதில் நாம் அந்த
அப்படியே என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கேயும் சொல்லணும், இங்கே நம்ம உயிர்கிட்ட சொன்னால் போதுங்க. நம்ம உயிர்கிட்ட போதும். நம்மளுடைய நந்தீஸ்வரன்கிறது நம்ம உயிர். நெஞ்சாங்கூட்டில் தான் இந்த நந்தியம்பெருமாள் தங்கி ஊனாக ஊழ் வினையாக நம்முடைய நெஞ்சு பகுதியில் தான் இருக்குது. நெஞ்சு பகுதியில் தான் ஊழ் வினையாக பதிஞ்சிருக்கு. எப்படி நாம் ரெக்கார்ட் பண்ணுறோமோ, இந்த மியூசிக்கெல்லாம் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறோமோ அதுபோல் அங்கே நெஞ்சாங்கூட்டில் தான் பதிவாகுது, ஊனாக பதிவாகுது. சிலிக்கான் பதிவு பண்ணதில் என்னுடைய சிம் கார்டில் இருக்கிறது சிலிக்கான் தானே, மூளையில் எல்லாம் பதிவு பண்ணுறது சிலிக்கான். அதுபோல் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே நம்ம நெஞ்சு பகுதியில் அந்த ஊனில் என்னென்னு கேட்டிங்கன்னா பதியுது, ஊனாக பதிகிறது நாம் சேர்த்துக்கொண்ட வினை. இது எப்போ பதியுது அப்படின்னு சொன்னால், காலையிலேருந்து பார்க்கறது கேட்கறது நுகர்ந்தது எல்லாமே இயல் இசை நாடகம் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தியாக நமக்குள்ளே வளர்ந்துக்கிட்டே வருது. நம்ம படுத்து உறங்குறோம் பார்த்தீங்களா இரவு, அப்போ என்ன செய்யுது, இந்த மார்பு பகுதியில் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தன்மைகள் எல்லாம் அப்படியே உறைந்து இரத்தநாளங்களில் சுழன்று தசைகளாகி தசையிலிருந்து அப்புறம் உறுப்புகளாக மாறுகிறது. ஒவ்வொரு உறுப்புகளாக உருவாகிறது. இந்த சிவத்தத்துவத்தில் இவ்வளவு இருக்குங்க. இந்த சக்தி எப்படி சிவமாகுது அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். சிவசக்தி தத்துவங்கிறது ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ பிரதோஷ வேலை எது? காலையில் 4:30 to 6 தான் பிரதோஷ வேலை, பிரம்ம முகூர்த்த வேலை. அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் என்ன செய்யுது, துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய பேராற்றல் கொண்ட பேரருள் பேரொழியும் சப்தரிஷி மண்டலத்திலிருந்து வரக்கூடிய பேராற்றல் கொண்ட பேரருள் பேரொழியும் இந்த பூமியில் நம்முடைய கிட்ட ஒரு 2 அடியில் நிற்கிதுங்க. அந்த வேலையில் நாம் தியானம் பண்ணும்போது என்ன செய்யுது, நமக்குள்ள இந்த நல்ல உணர்வுகள் எல்லாம் நமக்குள்ள சுவாசமாகி நம்முடைய நுரையீரல் முதல்ல சுத்தமாகுது. ஃபஸ்ட்டு நுரையீரல் சுத்தமாகுது, நல்ல ஆக்சிஜன் உள்ள போய் என்ன செய்யுது, நல்லா எங்கே பார்த்தாலும் நல்ல வாயுக்கள் முதல்ல படர்ந்து அதில் இரத்தத்திலையும் படர்ந்து ஜீவ ஆன்மாக்கள் எல்லாம் உற்சாகம் பெறுகிறது. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுலேருந்து தீமையான அதாவது என்னன்னு கேட்டால் வேதனை, வெறுப்பு, சஞ்சலம், சலிப்பு, கோபம், குரோதம், ஆத்திரம், பதட்டம், இது போல சஞ்சலமான உணர்வுகள் எல்லாம் என்ன செய்யுது, அப்படியே வெளியாகி அது வெளியே தள்ளிடுது. இந்த நல்ல உணர்வுகள் உள்ள போயிடுது. இந்த நஞ்சான உணர்வுகள், தீமையான உணர்வுகள் எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன செய்யுது, சூரியனுடைய காந்தப்புல என்ன செய்யுது, எடுத்துக்கொண்டு கடலில் கொண்டு கரைச்சிருது. கடலில் கொண்டு கரைக்கும் போது அங்கே உப்பாக மாறுது. ஈஸ்வரா குருதேவா கருணை ஸ்வரூபா. அப்புறம் பிறை சூடன் 3ஆம் பிறையை போட்டு காமிப்பாங்க. யாருக்கு? சிவனுக்கு 3ஆம் பிறையை போட்டு காமிக்கிறாங்க. 3ஆம் பிறையை எதுக்குங்க போட்டு காமிக்கிறாங்க? அப்போ அந்த 3ஆம் பிறையை போடும்போது எப்படி பிறை வளர்பிறை, எப்படி தேய்பிறை வளர்பிறை. இப்போ தேய்பிறை 3ஆம் பிறையிலே தேய்பிறையில் போய் இதெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது. வளர்பிறையில் தான் நம்ம இது பண்ணோம். அப்போ வளர்பிறை தான் நினைவு கொண்டு வரணும். அப்போ வளர்பிறை என்றும் 16 என்ற நிலையில் வளர்பிறையாகவே வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும். அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். அறிதலில் உள்ள இன்பம் வேற எதுலையுமே கிடையாது. எனக்கு சாம்பார் வைக்க தெரியாதப்போ தெரியாதுட்டு எப்படி வைக்கிறதுன்ட்டு சாம்பார் வைக்க தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற அந்த நிலை எனக்கு வந்துடுது. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன் ஞானத்துக்கு நான் பேசுகிறேன், அவ்வளோதான். சரிங்களா? ஆக ஞானகுரு நமக்கு மிக மிக அற்புதமான நிலைகளை கொடுத்துள்ளார்கள். அவர் காட்டிய அருள் வழியில், அவர் காட்டிய அற வழியில், அவர் காட்டிய நெறி வழியில் நாம் சென்றோம் என்றால் இப்பிறவியின் பிறப்பு அறுத்து பிறவாநிலை என்ற அழியா ஒளி சரீரம் பெற்றுவிடலாம். கோயிலில் பார்த்தோம்னு சொன்னோம்னா, சிவன் கோயிலெலாம் பார்த்தோம்னா துவாரபாலகர்னு 2 இருக்கும். அப்போ துவாரபாலகர் 2 இருக்குன்னா இடது பக்கம் இடது மூக்கு இடது நாசி வடது நாசி. நீங்கள் பிராணாயாமம் பண்ணக்குள்ள பார்த்துருப்பீங்க, எல்லாரும் பிராணாயாமம் பண்ணுவாங்க.
குளத்துல ஆற்றுல எல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த மூக்கை ஒத்த மூக்கை இப்படி அடைச்சி அப்புறம் இந்த ஒத்த மூக்கை அடைச்சி இப்படி இப்படி பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுறாங்கன்னே நமக்கே தெரியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க பிராணாயாமம் அப்படிங்கிறது ஓம் ஈஸ்வரா குருதேவாங்கிறது நல்ல இழுத்து பெருமூச்சு கொடுத்து இழுத்து விட்டாலே பிராணாயாமம் தான். அப்படி பிராணாயாமம் பண்ணிட்டு ஓம் ஈஸ்வரா குருதேவா நம்ம உயிரான ஈஸ்வரன்ட்ட போகிறோம். ஓம் நமச்சிவாய சிவன்கிட்ட போகிறோம். அந்த சிவன் நமக்குள்ள இருக்கின்ற அந்த ஈஸ்வரன்ட்ட போகிறோம். கோடீஸ்வரன், கோடியக்கரை, அதில் என்ன சொல்லுவாங்க, ராமேஸ்வரம். ராமன் என்பது எண்ணம், அதனுடைய ஈஸ்வரம். அதெல்லாம் இதெல்லாம் இப்படியே ஒன்றா பேர்லேயே எல்லாம் நிற்கிதுங்க. அதை பார்த்தோம், இதெல்லாம் சாமி எடுத்து கொடுத்ததுனால எனக்கு தெரியுது. அப்போ அந்த பிராணாயாமங்க உள்ள நாம் என்ன செய்யணும், அப்போ ஒரு மூக்கு அப்படியே மெதுவாக பூரகம், கும்பகம், ரேசகம் 3 நிலை இருக்குது. இப்போ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம உள்ற அப்படியே மெதுவாக இழுத்து ஓம் ஈஸ்வரா குருதேவா அம்மா அப்பார்களால் குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பெருளி எங்கள் உயிர் ஒளி உடல் முழுவதும் படரணும், இரத்த நாளங்களில் கிடக்கணும், இரத்த நாளங்களில் உள்ள ஜீவனுக்கள் ஜீவான்மாக்கள் பெறணும் ஈஸ்வரா அப்படின்னு எண்ணிக்கிட்டே மெதுவாக அந்த மூச்சை இழுத்து புருவமத்தில் உள்ள உயிரான ஈசன்ட்ட ஒரு 10 செகண்ட் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நிப்பாட்டிட்டு மறுபடியும் கீழே இறக்கி விடுங்க. வலது மூக்கு வழியா, வலது நாசி வழியா அந்த ஓட்ட வழியா விடுங்க. சந்திரகலை, சூரியகலை, இடது சந்திரன், வலது சூரியன். மறுபடியும் அதுலேருந்து இழுங்க. மறுபடியும் இட சந்திரன்னா முழுமை பெற்ற நிலை. பிறை சூடன், அந்த 3ஆம் பிறை, அந்த நிலையை அப்படியே இதெல்லாம் ஒன்றா நம்மளுடைய எண்ணம் தாங்க. எண்ணத்தை அப்படியே என்னன்னு கேட்டீங்கன்னா செட்டிங் பண்ணிக்கிட்டே வரணும். அதுதாங்க சரிங்களா. இதெல்லாம் இதை இவ்வளோ செய்திகள் இதுக்குள்ளே நான் பயிற்சி எடுத்ததை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். சரிங்களா. சிவத்தத்துவத்தில் இவ்வளோ விஷயங்கள் நமக்குள் இருக்கின்றது. இந்த சிவன், இதை சிவம்னு சொல்கிறோம். இது இந்த உடல்லேருந்து உயிர் பிரிஞ்சுட்டா சவம்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ இந்த உடல்லேருந்து உயிர் எப்போங்க பிரியும்? வெப்பகாந்தம், உடல்ல இருக்கிற வெப்பகாந்தம் கூடும் போதும் குறையும் போதும் பிரியும். அப்போ வெப்பகாந்தம் கூடுது குறையுது. இது எப்படி கூடுது குறையுது? ஒன்று ரத்தம், எல்லா ரத்தமும் 6 லிட்டர் ரத்தம் ஒரு மனிதனுடைய உடல்ல 6 லிட்டர் ரத்தம் உடல்ல இருக்கு. இது வெளியே ஆணுச்சுன்னு சொன்னா உடல்லேருந்து உடலை விட்டு உயிரான்மா பிரியும். அடுத்தது நோயோடைய உச்சபட்சத்தில் என்ன செய்யும்? ஒன்றுமே பண்ண முடியல. டாக்டர் மருந்து இது எல்லாம் ஊசி எல்லாத்துலேயும் ஒன்றுத்துலேயும் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ கடைசி ஸ்டேஜ் என்ன செய்யுது? உடலை விட்டு உயிர் பிரிஞ்சிருது. ஏதோ ஒரு நிலைகளில் ஏதோ ஒன்று தீண்டிட்டு, ஏதோ ஒரு பூச்சி போட்டு ஏதோ தீண்டிவிட்டு அந்த விஷம் உள்ள ஏறி என்ன செய்யுது? உடல் ஃபுல்லாக விஷம் அதிகமாகி வெப்பம் அதிகரித்து என்ன செய்யுது? உடலை விட்டு உயிரான்மா பிரியுது. இன்னொன்று இறுக்கமான இடத்துல என்ன செய்யுது? மூச்சு திணறலாகி உடலை விட்டு வெப்பம் அங்கே மறுபடியும், அதுதான் அந்த வெப்பகாந்தம் கூடுனாலும் சரி குறைஞ்சாலும் சரி, லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர், அப்போ அதனுடைய தன்மைகளில் உடலை விட்டு உயிர் பிரியும். சரி, பிரிந்த ஆன்மா எங்கே போகுது? நாம் யாரை அதிகமாக நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அவங்கள்ட்ட போகும். அவங்க இன்னொருத்தங்க யாராச்சும் நம்மளை அதிகமாக நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுடைய தன்மைகளில் நாம் போவோம். இப்போ நாம் எதை நினைக்கணும் அதிகமாக? அப்போ அந்த உயிரான ஈஸ்வரனையே நினச்சிக்கிட்டு ஓம் ஈஸ்வரா குருதேவா, ஓம் ஈஸ்வரா குருதேவா, அம்மா அப்பா குருவர்களால் அந்த அகத்தின் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு மறைவா போற்றி என்று சொல்லப்படக்கூடிய அகத்தின் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமாக வாழ்ந்து வளர்ந்து கொண்டுள்ளார். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பெருளி நாங்கள் பெறணும். அந்த விநாயகர் தத்துவத்தை அருளி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பெருளி நாங்கள் பெறணும். எங்கள் உடம்பு படணும், உடலில் ஜீவனுக்கள் ஜீவான்மாக்கள் பெறணும். அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் 33 தேவாதி தேவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சப்தரிஷி மண்டலங்களின் பேரருள் பெருளி நாங்கள் பெறணும். எங்கள் உயிர் ஒளி உடல் முழுவதும் படணும், உடலில் ஜீவனுக்கள் ஜீவான்மாக்கள் பெறணும். ஈஸ்வரா
குருதேவா அப்படின்ட்டு என்ன எங்கே போகணும், நெற்றிக் கண்ணிட்ட போகணும். நெற்றிக்கண்ணில் தானே அக்னி, சிவனுக்கு எது எது அக்னி, பூர்வ மத்தியில் 2 கண்ணு, 3வது கண்ணு என்னென்னா அந்த 3 பட்டையை போட்டு அங்கே நடுப்புற கண்ணு, 3வது கண்ணை காமிப்பாங்க. சரி 3 பட்டை எதுக்கு போடுறான்? வெப்பம், விஷம், காந்தம் ஒன்றாச்சா? அடுத்தது நேற்று, இன்று, நாளை 3ஆச்சா? 3 காண்டங்கள். 3 காண்டங்கள்னு தான் ஞாபகம் வருது. ஈஸ்வரா, மணி ஆயிட்டா இல்லையா? ஆக 3 காண்டம் சொல்லிடலாம். ஆக 3 காண்டங்கள். என்னென்ன காண்டங்கள் சொல்றாங்க சாமி? இந்த உயிர் என்னன்னு கேட்டீங்கன்னா, உயிர் விண்ணிலேருந்து, உயிர் விண்ணில பிறந்து விண்ணில விண்ணில உருவாகி உயிரணு தோன்றி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மண்ணுலகுக்கு வந்த நிலை ஒரு காண்டமாகவும், இந்த அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓம் ஈஸ்வரா குருதேவா, விண்ணிலேருந்து உயிராக தோன்றி மண்ணில் புழுவாக பிறந்து பல கோடி சரீரங்களை கடந்து மனிதனாக உருவர் வரைக்கும் ஒரு காண்டமாகவும், மனித உடல்ல பிறந்து, அதாவது இன்னும் கொஞ்சம் விட்டுற போறேன், அந்த சுக்களத்தில் போய் அந்த விந்தணு உருவான உயிரணுவாக மனிதனாக உருவரும் நிலை பெற்ற நொடியிலிருந்து இந்த நொடி பொழுது வரைக்கும், அதாவது இந்த மனித உடலை விட்டு பிரியக்கூடிய தன்மைகளை, மனித உடலிலிருந்து உயிர் பிரிகிறத 2வது காண்டமாகவும், 3வது காண்டத்தை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சப்தரிஷி மண்டலத்தில் போய் அங்கமாகக்கூடிய தன்மை, ஒளி சரீரத்தை பெற, ஒளி உடலை நாம் ஒளி ரூபத்தை நாம் பெறுகின்ற நிலை, பேரின்ப பெருவீடு பெருநிலை என்ற நிலையில் அடையும் நிலையை 3வது காண்டமாகவும் காண்பிக்கின்றார்கள் ஞானிகள். அப்ப சிவன் கையில் என்னன்னு கேட்டீங்கன்னா 3 அந்த திருசூலத்தை போட்டு காமிப்பாங்க. அப்போ நிலம், நீர், காற்று 3 விஷயமா சொன்னாரு சாமி. சொன்னது நமக்கு நீர், நிலம், காற்று. ஏன் நீர், நிலம், காற்றுன்னா இந்த உடல்ல ரத்தம் இருக்கு, நிலம்னா இந்த உடல் இருக்கு, காற்றுங்கிறது வாயு உள்றே இருக்கு, வெளியில உள்ற இருக்கு. அப்ப சித்தர்கள்லாம் பாட்டெல்லாம் பாடுறாங்களே, எல்லாமே இந்த காற்றடைத்த பையடா பாட்டெல்லாம் பாடுவாங்க. காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடான்ட்டுலாம் பாட்டு வரும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த 3ஐயும் சாமி நமக்கு காமிக்கிறாங்க. அதில் நான் வெளியிலெல்லாம் பார்த்த நிலைகளில் பார்க்கக்குள்ள என்னன்னு கேட்டிங்கன்னா பிரம்மா, விஷ்ணு, சிவம் அப்படிங்கிற 3 நிலையும், அடுத்தது அங்கே இவங்க பார்வதி கையில் திருசூலத்தை அலைமகள், கலைமகள், மலைமகள்ங்கிற 3 நிலையும் இங்கே காமிக்கிறாங்க. சரி, எது எப்படி காமிச்சாலும் சரி, நம்மளை நாம நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நமது மூச்சலைகள் தான் சுவாசமாக உள்ளே சென்று நாதமாக அதிர்வை தருகிறது. எப்படி? நாத விந்துகலாதி நமோ நம, வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம. சாமிக்கு பிடிச்ச பாட்டு அருணகிரிநாதர் பாடல். நாதம், அந்த நாத அலைகள் தான் உடுக்கையை போட்டு காமிக்கிறது. அப்போ உடுக்கையை போட்டு என்னன்னா எந்த நாதத்தை, எந்த சுருதியை எடுக்கிறோமோ அது இயல் இசை நாடகமாக நமக்குள்ள அரங்கமாகிறது. அரங்கமா நகருளானே. அப்போ நம்ம நல்ல தியானம் கற்றுக்கணுங்க. அது ஒரு பயிற்சி, தியான பயிற்சி. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்கோம்? ஆத்ம தியான பயிற்சி. தியான பயிற்சி தான். எப்போ, எது வரைக்கும்? உடலை விட்டு உயிரான்மா பிரிகிற வரைக்கும் பயிற்சி தான்.
அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது. ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணேஸ்வரபா. 20 நிமிஷம் எப்படி போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. அப்படியே எடுக்கிறேன், அப்படியே நோட்ஸு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இருக்கேன், அப்படியே படிக்கிறேன், அப்படியே பேசுகிறேன், அப்படியே அது உள்ற போகிறோம், கண்ணை மூடிட்டு உள்ற போகிறேன், டைம் ஓடிப்படுது. சரிங்களா? சரி, இந்த அளவில் இதை நிறைவு பண்ணிக்கலாம். தொடருவோம், அடுத்தது தொடருவோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. எங்களுக்கு நல்ல மனதும் எங்களை பார்ப்போருக்கெல்லாம் நல்ல மனதும் எங்கள் வழி நல்வழியாகவும் என்றென்றும் எங்கள் உயிரான ஈசனை மறவாத நிலையும் நாங்கள் பெற்றிட அருள் புரிவாய் ஈஸ்வரா.